நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் பயிற்சி 2.2 இருக்கிற சம் பார்க்க போகிறோம். மொதல் கணக்கு வந்து கீழ்கண்ட நேரத்தை இரு முறைகளிலும் கூறுகன்னு சொல்லி படம் கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. புக்கு வச்சுருந்தீங்கன்னா அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், பொறுத்துக. 9:55, அதாவது இது வந்து 10 மணி ஆக 5 நிமிஷம் இருக்குது. இப்போ 10 மணிக்கு 5 நிமிடங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு. இது அடுத்து பாருங்கள் 11:50, 12 மணிக்கு 10 நிமிடம் இருக்கா, இது வந்து ரெண்டாவது. அடுத்து 4:15, 4 மணி கடந்து 15 நிமிஷம் ஆயிருக்கு, இது வந்து மூணாவது. அடுத்து 7:45, 8 மணி ஆக இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. இப்போது இது வந்து நாலாவது. 8 மணிக்கு 15 நிமிடங்கள். அடுத்து 2:20, 2 மணி கடந்து 20 நிமிடங்கள். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை மாற்றுக. 20 நிமிடங்களை வினாடிக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு மணி வரும், அடுத்து நிமிடங்கள், அடுத்து வினாடி. நிமிடம் வந்து நமக்கு 60 வினாடின்னு தெரியும். அப்போ 20 நிமிடம்னா 20 × 60, 12, அடுத்து 2 0. இப்போது 1200 வினாடிகள். அடுத்து 5 மணி 35 நிமிடங்கள், 40 வினாடிகளை முழுவதுமாக வினாடிக்கு மாற்றுக. 5 மணியை வந்து நிமிடமாக மாற்றோன்னா 60ஆல் பெருக்கும். அடுத்து நிமிடமாக வினாடியை மாற்றோன்னா 60ஆல் பெருக்கும். 5 மணியை நிமிடமாக மாற்றுறதுக்கு 60ஆல் பெருக்கிறோம். அடுத்து நிமிடத்தை வினாடியை மாற்றுறதுக்காண்டி திரும்ப 60ஆல் பெருக்கிறோம். அடுத்து 35 நிமிடங்கள் வினாடியை மாற்றுறதுக்கு வந்து 60ஆல் பெருக்குவோம். அடுத்து இந்த 40 வினாடி. 6 36, அடுத்து 5ஆல் பெருக்குவோம். 5 30, மிச்சம் 3, 3 15, 18, 180. அடுத்து இந்த 2 0, அடுத்து ப்ளஸ் 35 × 60, 5 30, மிச்சம் 3, 3 18, 19, 20, 21, 210. அடுத்து இந்த ஒரு 0. அடுத்து 40 கூட்டுனா 0 4 1 10, மிச்சம் 1 2, 20,110 வினாடிகள். 3:30 மணியினை நிமிடத்திற்கு மாற்றுக. 1 மணிக்கு நமக்கு 60 நிமிடம். 3 மணிக்கு 3 × 60, 180. அடுத்து அரை மணிக்கு 30 நிமிஷமா. இப்போ இதை கூட்டணும்னா இப்போ இன்னொன்று மிச்சம் 1, 210 நிமிடங்கள். 580 நிமிடங்களை மணிக்கு. நிமிடம் வந்து சிறுசு, மணி வந்து பெருசு. அப்போது இதை வந்து வகுப்போம். 580 நிமிடங்களை மணிக்குங்கும்போது 1 மணி வந்து 60 நிமிடமாக. அப்போ 60ஆல் வகுக்கணும். 0 0 கேன்சல் ஆயிரும். 1 6 6, 9 54, மிச்சம் 4 இருக்குமா. இப்போது 40. 9 மணி 40 நிமிடம். அடுத்து பாருங்கள், 25,200 வினாடிகளை மணிக்கு மாற்றுக. வினாடி தான் ரொம்ப சிறுசு. வினாடியை நிமிடமாக மாற்றோன்னா 60ஆல் வகுக்கணும். அடுத்து மணியாக மாற்றும் போது அதை 60ஆல் வகுக்கணும். அப்போது 25,200 ÷ 60 × 60. 0 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0 போயிடும். 1 6 4 24, மிச்சம் 1, 2 12. அடுத்து 1 6 7 42, 7 மணி. சின்னதுலேருந்து பெருசாக மாற்றணும் அப்படின்னா வகுக்கணும். பெரிய இதிலேருந்து சின்ன அழகாக மாற்றும்போது பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். ஒரு விவசாயி தன்னுடைய மின்சார மோட்டாருக்காக திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் மின்சாரத்தை பயன்படுத்திய நேர முறையே 7 மணி 20 நிமிடம் 35 வினாடி மற்றும் 3 மணி 44 நிமிடம் 50 வினாடி எனில் அவர் மின்சாரத்தை பயன்படுத்திய மொத்த நேரத்தை கணக்கிடுகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கூட்ட சொல்லியிருக்காங்க.
மணி, அடுத்து நிமிடம், அடுத்து வினாடி. மணி என்னது 7, அடுத்து 20, 35 இது. அடுத்து 3 மணி 44 நிமிடம் 50 வினாடி. இப்போ கூட்டினோம்னா 5, இது 8, அடுத்து 4, இது 6, இது 10. இப்போ பாருங்கள் 60 வினாடி வந்து ஒரு நிமிடமா. இப்போது இதிலருந்து 60 இங்கிட்டு போயிடும். போகும்போது இங்கே வந்து 1 கூடும். இப்போ இங்கே வந்து 60 கழித்தோம் அப்படின்னா நமக்கு 25. இந்த இது இங்கே போகும்போது 1 கூடும், 65 வருமா. 65லேருந்து இதில் வந்து 60 அங்கே கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே மீதம் வந்து 5 இருக்கும். 5 நிமிடம். இந்த 60 இங்கிட்டு போகும்போது 1 மணியாக மாறுமா. இப்போது நமக்கு 11 மணி 5 நிமிடங்கள் 25 வினாடிகள். வினாடி வந்து 60 வினாடி வந்து ஒரு நிமிடம். போகும்போது 85லேருந்து 60 கழித்தோம் அப்படின்னா 25. இந்த 60 இங்கிட்டு போகும்போது நமக்கு ஒரு நிமிடமாக மாறுமா. அப்போ ஏற்கனவே 64 நிமிஷம் இருக்குது. அந்த ஒரு நிமிஷத்தை சேர்க்கும்போது 65. 60 நிமிடம் வந்து 1 மணி. அப்போங்கும்போது இந்த 60 இங்கே கொண்டு போகும்போது 10 மணி வந்து 11 மணி ஆயிரும். இங்கே மீதம் வந்து 5 நிமிடம் இருக்கும். இப்போ 11 மணி 5 நிமிடம் 25 வினாடி. அடுத்து பாருங்கள் 12 மணி 18 நிமிடம் 40 வினாடிகளில் இருந்து 10 மணி 20 நிமிடம் 35 வினாடியை கழிக்க சொல்லியிருக்காங்க. 40லேருந்து 35 போச்சுன்னா 5. அடுத்து 18லேருந்து 20 போகாத. அப்போ மணியில் வந்து கடன் வாங்குவோம். இங்கே 11 மணி ஆகும். இங்கே 1 மணி வரும்போது 60ன்னு வருமா. இப்போது 60ஐயும் 18ஐயும் கூட்டுவோமா. 8, 6, 1, 7. அடுத்து 78லேருந்து 20 கழிப்போம். கழிச்சோம்னா 8, 5, 58. 11லேருந்து 10 போச்சுன்னா 1. அப்போது கழிச்சோம்னா 1 மணி 58 நிமிடம் 5 வினாடி கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 12 மணி நேர அமைப்புக்கு மாற்றுக. 12 மணி நேர அமைப்புனா நமக்கு ஏஎம் பிஎம் வரணும். 24 மணி நேரம் இதை வந்து கொடுத்துருக்காங்க. 2 மணின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 2 மணிங்கும்போது இது வந்து ஏஎம்மில் வரும். 2 ஏஎம், அதாவது 2 முற்பகல். 8:45 மணின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12க்கு மேலே 13, 14 போனால் அது வந்து பிற்பகல். இது வந்து முன்னாடி தானே இருக்குது. அப்போ 8:45 ஏஎம். அடுத்து 21:10 மணி. இப்போது 12க்கு மேலே போயிடுச்சு. இப்போ 21:10ங்கும்போது இது வந்து பிற்பகலில் வந்துடும். 12க்கு அப்புறம் 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. அப்போது இது வந்து 9 மணி 10 நிமிடம் பிஎம். 9:10 பிஎம். 11:20 மணின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 11:20 ஏஎம். 00:00ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து நமக்கு நள்ளிரவு. இப்போ 12 ஏஎம். 00:00 மணின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு நள்ளிரவில் வரும். இப்போ இது நண்பகல் அப்படிங்கும்போது 12 மணின்னு அப்படியே கொடுத்துருப்பாங்க. நள்ளிரவுங்கிறதுனால நம்ம 12 ஏஎம்னு எழுதணும். அடுத்து பாருங்கள் 24 மணி நேர அமைப்புக்கு மாற்றுக. 3:15 முற்பகல். முற்பகல்னு சொல்லிட்டாங்க. அப்போது 3:15 இப்படியே வந்துடும். 12:35 பிற்பகல்னு சொல்லியிருக்காங்க. பிற்பகல்னு சொல்லும்போது அப்படி எழுதிடுமா. 12:35. 12:35 பிற்பகல் வந்து நமக்கு வந்து 12:35னே வந்துடும். இதே இது 1:35 பிற்பகல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 12க்கு அடுத்து இந்த 1 கூட்டி நமக்கு 13:35ன்னு வரும். 13:35 மணி. இப்போ 12:35 பிற்பகல்னால் நமக்கு 12:35 மணின்னு தான் வரும். 12:00 நண்பகல்னு சொல்லியிருக்காங்க. நண்பகல் சொல்லும்போது நமக்கு இந்த 12 வந்து அப்படியே வந்துடும். நள்ளிரவு. நள்ளிரவுன்னு சொல்லும்போது 0:00 அப்படி இல்லாட்டி 24:00. நள்ளிரவுங்கும்போது
0000ன்னு வரும். அப்படி இல்லாட்டி 2400. இப்போ நண்பகல்னால் நமக்கு அந்த 12 வந்து அப்படியே வந்துடும். இது நண்பகல் 1 PM அப்படிங்கும்போது நம்ம இந்த 12ஓட 1 கூட்டி 13 மணின்னு எழுதுவோம். இப்போது 12 மணி நேர அமைப்பு 24 மணி நேர அமைப்பு மாற்றுதலில் நண்பகல் நள்ளிரவு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நண்பகல் 12னா நமக்கு 12 மணி தான் வரும். இது நள்ளிரவு 12 அப்படிங்கும்போது 24 மணி நேர அமைப்பில் 0000 அப்படி இல்லாட்டி 24 மணின்னு எழுதுவோம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட நேரங்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளியை காண்க. 5:30 முற்பகல் முதல் 12:40 பிற்பகல் வரைன்னு கொடுத்துருக்காங்க. 12:40லேருந்து 5:30 கழிப்போம். 0 1 12லேருந்து 5 போச்சுன்னா 7 மணி 10 நிமிடம். அப்படி இல்லை அப்படின்னா 5:30க்கு அடுத்து நமக்கு 12 வரைக்கும் 6:30 7:30 8:30 9:30 10:30 11:30 12:30 7 மணி. அடுத்து ஒரு 10 நிமிஷம் 7 மணி 10 நிமிடம். அடுத்து 1:30 பிற்பகல் முதல் 10:25 பிற்பகல் வரை. 10:25லேருந்து 1:30 கழிப்போமா. இங்கே கடன் வாங்கும்போது 9, இங்கே வந்து 60 கூட்டும்போது 85. இப்போ 5 8லேருந்து 3 போச்சுன்னா 5 9லேருந்து 1 போச்சுன்னா 8 மணி 55 நிமிடம். அடுத்து பாருங்கள், 20 மணி முதல் 4 மணி வரை. 20 மணின்னு கொடுத்துருக்காங்க. 20லேருந்து அடுத்து 24 வரைக்கும் 4 மணி நேரம் இருக்குமா. அடுத்து இந்த 00க்கு அடுத்து 4 மணி வருதா. மொத்தம் வந்து 8 மணி நேரம். 20 மணி முதல் 4 மணி வரைன்னு கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரம் வரைக்கும் வரும். இப்போ 20லேருந்து 24 வரைக்கும் ஒரு 4 மணி நேரம். அடுத்து இங்கிட்டு ஒரு 4 மணி இருக்கா, 4 கூட்டினா நமக்கு 8 மணி நேரம். 17 மணி முதல் 5:15 மணி வரை. இப்போ 17லேருந்து 24 வரைக்கும் கணக்கு பண்ணணும். இங்கிட்டு ஒரு 7 மணி வருதா. 10 ப்ளஸ் அடுத்து 5:15. இப்போ நமக்கு 12:15 வரும். 17 மணி முதல் 5:15 மணி வரைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 24 மணி 17லேருந்து இந்த 24 வரைக்கும் 7 மணி நேரம் இருக்கும். அடுத்து இங்கிட்டிருந்து 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். 5:15. அப்போது இதை கூட்டிடுவோம். இப்போ நமக்கு 12 மணி 15 நிமிடம்.